இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஸ்லீப் ஷெட்யூலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நியூ இயர் நியூ மீன்லாம் சொல்லி 5 மாதம் ஓடிடுச்சு, பாதி வருஷமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம நியூ இயர் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண போகிறது இல்லை. இனிமே சண்டேக்கு கூட வெயிட் பண்ண போகிறது இல்லை. ஹவ் டு ஃபிக்ஸ் மை ஸ்லீப் ஷெட்யூல் அப்படின்னு கூகுள், யூடியூப், பின்ட்ரெஸ்ட்லாம் போட்டு பார்த்து சில பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாமா? எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட் என்னன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். 9 o'clock, 10 o'clock, 11 o'clock, அதுக்கப்புறம் வேணாம், 11 ஜாஸ்தி. ஒரு பெட் டைமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கன்சிஸ்டண்ட்டாக அந்த டைமில் தினமும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். அதான் வராது, அதான பிரச்சனையே. அடுத்து என்னன்னா, இப்போ நான் 11 o'clock நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். என்னோட டார்கெட் 11க்கு போய் படுத்த உடனே தூக்கம் வருமா? வராது. அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீப்பிங்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர் எப்படி ஆகுறது? அதுக்கு லைக் இது ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும். பட் இதெல்லாம் ப்ராக்டிஸில் கொண்டு வரணும், அதுதான் கஷ்டமே. ஸோ ஒரு ஈவினிங் டைமுக்கு மேலே காஃபி அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி கேஃபைன், அப்புறமா எனி அதர் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது. அடுத்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இந்த குட்டி தூக்கம் போடுறது, இந்த நாப்ஸ்லாம் வச்சுக்கூடாது. இந்த ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே தூங்குறது, ஆஃபீஸ் காலேஜ் போயிட்டு வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குவோம். அதெல்லாம் சுத்தமாக பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தான் உடம்பு டயர்டாகி நைட் நல்லா தூக்கம் வரும். நம்ம ஏன் நம்மளுக்கு நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குதுன்றதுக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் ஒன்று இருக்குது. என்னதுன்னா, நம்மளுக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம ஒன்றுமே ப்ரொடக்டிவாக பண்ணலை அப்படின்னு நம்மளோட மைண்ட் வந்துட்டு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நம்ம மைண்டை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இன்றைக்கி நாள் நல்லா போச்சு, இன்றைக்கி நாளை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு we should make use of the day as much as possible. அப்போ தான் நைட் டைமில் நம்ம பிரெயின் வந்துட்டு ஓகே இன்றைக்கி நாள் நல்லா போச்சு, இட் வாஸ் அ ப்ரொடக்டிவ் டே அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகி நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக தூக்கம் வரும். இல்லைன்னா நம்மளுக்கு நைட்லேயும் ஏதாச்சும் யோசிச்சுட்ருப்போம், எதுவுமே பண்ணல சரியா அப்படின்னு ஏதாச்சும் யோசிச்சுட்டு தூங்காமல் இருப்போம். ஸோ காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு ஈவினிங் டைம் வரைக்கும் we have plenty of time. அந்த டைம்லாம் நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு we should make use of the day. அப்போ தான் நைட் டயர்டாகி நல்லா தூக்கம் வரும். அடுத்து அலாம் வைக்கணும். ஸோ நைட் நம்ம டார்கெட் டைம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி மார்னிங்கும் ஒரு டார்கெட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி மார்னிங் அலாம் வைப்போம். அது நம்மளுக்கு கேட்காது, அது வேறு விஷயம். ஸோ மார்னிங் அலாம் வைக்கிறோம். அதே மாதிரி நைட்டும் நம்ம டார்கெட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு அலாம் வைக்கணும். இப்போ நான் 11 o'clock டைம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் 11 o'clock அலாம் வைக்க போகிறதில்ல, 10 o'clock வைப்பேன். ஸோ அந்த 1 hour கேப்பில் நான் என்ன தூங்குறதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். எப்படின்னா ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஃபோன் தான் நம்மளுக்கு எடுக்கிறதே. ஸோ நம்ம தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் ஆஃப் பண்ணி தூரமாக வச்சிடணும். ஸோ அதுக்கு ஃபோன் பார்க்குறதுக்கு பதிலாக we can try reading a book. அதுக்கப்புறம் லைட்டிங் மாற்றணும். மார்னிங்லேருந்து பிரைட் ஒயிட் லைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம தூங்க போகிற டைம் ஒரு ஈவினிங்லேருந்து ஒரு டின்னர் அப்புறத்துலேருந்து வார்மாக டிம்மான லைட்டிங் நம்ம வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணால் நமக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். ஸ்லீப் டைமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி நம்ம டின்னர்லாம் முடிச்சிடணும். ஸோ நல்ல ஒரு சாலிடான மீலாக சாப்பிட்டா அது நல்லது. அவ்வளோதான். ஸோ 1 week இதை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். எந்த டைம் தூங்குகிறோம், எந்த டைமுக்கு எழுந்துக்கிறோம் அதெல்லாம் வந்துட்டு நான் நோட் பண்ண போகிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எப்படி போச்சுன்றது 1 week அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.